அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் பார்த்தீங்கன்னா மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் 3வது தேர்வில் நடந்த சயின்ஸ் வினாக்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் போலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is a nitrogenous fertilizer? fertilizer கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் இது நைட்ரஜன் உரம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதில் ஆப்ஷன் பாருங்க. யூரியா ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் சூப்பர் பாஸ்பேட், சி ட்ரிபிள் பாஸ்பேட் கொடுத்துருக்காங்க, டி என்பது பொட்டாசியம் குளோரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் முதல்ல தெரிஞ்சுப்போம். சார், முதன்மையான உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க NPK. முதன்மையான உரம்ன்றது என்னது? NPK. சரிங்களா? இந்த NPKல பார்த்தோன்னா N என்பது நைட்ரஜன், P என்பது பாஸ்பரஸ், K என்னது பொட்டாசியம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? நைட்ரஜன் உரம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ சூப்பர் பாஸ்பேட் எடுக்கலாம், பி ஆப்ஷன். அதில் கண்டிப்பா நான் இருக்கும் பாஸ்பரஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து ட்ரிபிள் பாஸ்பேட், கண்டிப்பா இருக்கும், அதில் பாஸ்பரஸ் இருக்கும். பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் என்ன இருக்கு? கண்டிப்பா பொட்டாசியம் குளோரைட் K இருக்கு. சரிங்களா? அப்போ இது இது தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்தா யூரியா மட்டும் தான் இருக்கு. அப்போ நைட்ரஜன் உரம் எதுன்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம பார்த்தா ஆன்சர் அது யூரியான்றதை நம்ம போடலாம். சரிங்களா? அப்போ கீழோட எது நைட்ரஜன் உரம் அப்படின்னு பார்த்தோம்னா யூரியா. சரி, ஓகே. இந்த யூரியா பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா CONH2. சரிங்களா? அணைவு சேர்மங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிராக்கெட் பண்ணி போட்டாவே இது என்ன சொல்லுவாங்க? ஒரு கார்பைடு அப்படின்னு சொல்லுவாங்க, அமைடு அப்படி சேர்மங்கள். இதெல்லாம் என்னது? யூரியா என்பது ஒரு அமைடு சேர்மம். ஓகே. இந்த யூரியா என்பது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற கலர்ல இருக்கும். சரிங்களா? வெண்மை நிற படிகம். சரிங்களா? ஒரு வெள்ளை நிற படிகத்துல இருக்கும். சரிங்களா? நம்ம விவசாயத்துல என்ன பண்ணுவோம்? யூரியாவை யூஸ் பண்ணுவோம். இந்த யூரியா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணில் பார்த்தோன்னா சீக்கிரமாகவே சிதைவுறும். சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணோம்? நம்ம யூரியாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்? பயிர் பெருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பி ஆப்ஷன் பாருங்க, சூப்பர் பாஸ்பேட் கொடுத்துருங்க. சூப்பர் பாஸ்பேட் அண்ட் ட்ரிபிள் பாஸ்பேட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான். இதுக்கான அந்த சூப்பர் பாஸ்பேட்டுக்கான இந்த இதுவும் கேட்கலாம் நம்மளுக்கு. சரிங்களா? எக்ஸாம்பிள் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்கலாம். CaH2BO4. சரிங்களா? இது ஒரு அணைவு சேர்மம். சரிங்களா? இது சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் அண்ட் ட்ரிபிள் பாஸ்னா இது சூப்பர் பாஸ்பேட்டை விட 3 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, திறன் வாய்ந்தது. இந்த சூப்பர் பாஸ்பேட்டை பத்தி என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தா இது உரமாக பயன்படுகிறது. இந்த உரம் என்பது விதைக்கிறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நாட்டு நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? இதை போட்டுட்டு நாட்டு நடுவாங்க பாஸ்பேட்டை. ஓகேவா? அடுத்து அந்த KCl பொட்டாசியம் குளோரைடு பார்த்தீங்கன்னா எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு பதப்படுத்தல் யூஸ் ஆகும், உரத்துக்கும் பயன்படுத்துவாங்க. உணவு பதப்படுத்தல், உரம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது ஒரு தீங்கு தரக்கூடியது இந்த KCl என்பது. சரிங்களா? தீ காயங்களுக்கு கூட ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம். சரி, ஓகே சார். அப்போ கீழ்கண்டவற்றில் எது நைட்ரஜன் உரம் அப்படின்னு பார்த்தா எது? யூரியா என்பது நம்ம ஆன்சரா போட்டு போயிடலாம். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போகுமா? சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எலி கொல்லியாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எலி கொல்லியா எது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆன்சர், வெள்ளை பாஸ்பரஸ். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வெள்ளை பாஸ்பரஸ் என்ன பண்ணணும்னா எலி கொல்லியா பயன்படுத்துறாங்களாம். சரி, இந்த வெள்ளை பாஸ்பரஸ் வேற என்னென்ன வேலைகளை பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். புகை வெடிமருந்து, புகை வெடிமருந்து. சரிங்களா? போருக்கு சில போர்கள் என்ன பண்ணா அந்த வெள்ளை பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன பண்ணா பயங்கரமான தீக்காயங்கள் ஏற்படும். சரிங்களா? உயிருக்கு கூட ஆபத்து விளையக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்த புகை வெடிமருந்து தான் இதை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பு பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிவப்பு பாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை பாஸ்பரஸ் என்பது அதிக தீங்கு தரக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா பூண்டினுடைய வாசனை, பூண்டினுடைய வாசனை. சரிங்களா? பூண்டோட வாசனை அது மட்டும் இல்லாம ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது, நச்சுத்தன்மை. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, சிவப்பு பாஸ்பரஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வெள்ளை பாஸ்பரஸோட ஒரு நச்சுத்தன்மை கொஞ்சம் குறைந்தது, கொஞ்சம் நன்மை தரக்கூடிய விஷயம் தான் அது. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீக்குச்சிகள், தீக்குச்சிகள்ல பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு பாஸ்பரஸை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. பாஸ்மீன் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்மீன் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BH3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது புகைத்திரை, புகைத்திரை.
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இது என்ன வாசனை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுகிய முட்டை மனம் கொண்டது. அழுகிய முட்டை மனம் கொண்டது. சரிங்களா? அப்போ இதற்கான ஆன்சர் பின்னோட்டில் எலிக்கொல்லியாக பயன்படுத்துறதுனா வெள்ளை பாசுறது நம்ம போட்டுடலாம். சரிங்களா? மிச்ச சில விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரி, ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போவோமா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் நுண்ணுயிரிகள் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை மண்ணில் நிலை நிறுத்துகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன் பாருங்க. ரைசோபியம், பேசில்லை, சுடோமோனஸ் அண்ட் பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியம் என்றது ஆன்சர். ஆன்சர் இது என்ன பண்ணும்? மண்ணில் வந்து பார்த்தா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைசோபியம் பாக்டீரியா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை செடி பார்த்துருப்பீங்க. அந்த வேர்க்கடலை செடியில் முண்டுகள், வேர்ல இருக்கக்கூடிய முண்டுகள்ல வந்து அந்த ரைசோபியம் என்பது இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இதில் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்க. சுடோமோனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்ரஜனை வெளியேற்றக்கூடியது. நைட்ரஜனை வெளியேற்றம் செய்யும் பாக்டீரியா அப்படின்னு கேட்டானா இது சொல்லலாம். இந்த சுடோமோனஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த வருவது எது? ரைசோபியம் என்றதை நம்ம மறக்கூடாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பயிர்களை தாக்கும் பூச்சிகளை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்டோமாலஜி தான் ஏன்றது ஆன்சர். சரிங்களா? மிச்ச ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். பழவியல் கொடுத்துருக்காங்க. ஃபோமோலஜி, பைட்டோ பெதாலஜி, ஓசோனாலஜி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பழவியல் என்பது எதை பத்தி படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கள். சரிங்களா? பழங்களை உற்பத்தியும், சரிங்களா, அதனுடைய உற்பத்தியை பற்றி படிக்கிறது. சரிங்களா? பழங்களை பற்றியும் பழங்களை உற்பத்தியை பற்றி படிக்கிறது பழவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த ஃபோமோ என்ற வந்து பாத்தீங்கன்னா ஃபோமோ அப்படின்னு வந்து லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுத்தாங்க. லத்தீன் வேர்டு. ஃபோமோ என்றால் என்னது? ஃபோமோ என்றால் பழம். லத்தீன் வேர்டுக்கான மீனிங். சரிங்களா? லாஜி என்றால் உங்களுக்கு தெரியும். லாஜி என்றால் அது பற்றியக்கான படிப்பு. அப்ப பழங்களை பற்றிய படிப்புக்கு என்ன பேரு? பழவியல் அப்படின்னு நம்ம போடலாம். சரி, இந்த ஃபைட்டோலஜி எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்களில் உண்டாகக்கூடிய நோய்களை மற்றும் நோய் கிருமிகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. சரிங்களா? தாவரங்களில் உண்டாகக்கூடிய நோய்களை பற்றிய படிப்பு. நோய்களை பற்றிய படிப்பு தான் என்ன பேரு? பைட்டோபெதாலஜி. ஓசோனாலஜி என்பது என்னது? கடல் சார்ந்த வளம், கடலில் உள்ள உயிரினங்கள், அதை எல்லாத்தையும் பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் சொல்லுவாங்க ஓசோனாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே சார். இதுக்கான ஆன்சர் வந்து அந்த பயிர்களை தாக்கும் பூச்சிகளை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டோமாலஜி என்பது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சிறந்த பூஞ்சை கொல்லியாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்கிறான். சிறந்த ஒரு பூஞ்சை கொல்லி. அப்போ பூஞ்சை கொல்லியா எது பயன்படுது அப்படிங்கிற ஃபங்கைஸ் அப்படிங்க சொல்லுவாங்க. பூஞ்சை இது எங்க பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சிறந்த பூஞ்சை கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, சல்பர். சரிங்களா? சல்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய சரும சோப்புகள், நம்ம முகம் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்புகள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? இந்த சல்பர் என்ற கண்டென்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பூஞ்சை கொல்லி. அதனாலதான் நம்ம உடம்புக்குள்ள பூஞ்சைகள் எதுனா அட்டாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சரியா போயிடும். சரிங்களா? அது சோப்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அதை கிளியர் பண்ணி விட்டுரும். சரி, ஓகே. இந்த சல்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. சல்பர் உரங்கள் தயாரிக்க இது பயன்படுகிறது. அதுக்கடுத்து மட்டும் இல்லாம தீக்குச்சிகள் தயாரிக்க கூட இது பயன்படுது. தீக்குச்சிகள் தயாரிக்கவும் இது பயன்படுகிறது. துப்பாக்கி வெடிமருந்துகள் செய்ய கூட இது பயன்படுது. துப்பாக்கி வெடிமருந்துகள் தயாரிக்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சல்பர் என்று பயன்படுகிறது. சரி, ஓகே சார். மிச்ச சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சி, ஏ கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்பன் கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாவரத்தினுடைய வாழ்வாதார மூலாதாரம் என்பது இந்த கார்பன். சரிங்களா? அடுத்து பாருங்க பி, கார்பன் டெட்ராக்ளோரைட். சரிங்களா? கார்பன் டெட்ராக்ளோரைட் வந்து பாத்தீங்கன்னா CCl4 அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா தீ அணைப்பு கருவிகளில் பயன்படுகிறது. தீயணைப்பு கருவிகள் இது பயன்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா தீயணைப்பு கருவிகள் வந்து பயன்படுத்தும் போது நம்ம சுவாசம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா சுவாசல் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிப்படைந்து
சில பாதிப்புகள் ஏற்படும், உடல் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். சரிங்களா? அப்போ கார்பன் டெட்ராக்ளோரைடு என்பது தீயணைப்பு கருவியில் பயன்படுத்துறாங்க. சரி, ஓகே. இந்த காப்பர் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினியினுடைய சில்லுகள், கணினியினுடைய சில்லுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த காப்பரை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு சிறந்த பூஞ்சை கொல்லி என்பது சல்பர் என்றது நம்ம மறக்கக்கூடாது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சரும சோப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா சல்பர் இருக்கு. சரி, அதனால பூஞ்சை என்பது வளராது. ஓகேங்களா? சரிங்க சார். அடுத்த क्वेश्चन போகுமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. DDT was discovered by whom அப்படின்னு கேட்டிருக்காங்க. DDT யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் பாருங்க. பால் முல்லர் என்றதுக்கான ஆன்சர். சரி, DDT அப்படின்னா பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி, இது ஒரு பூச்சிக்கொல்லி, பூச்சிக்கொல்லியா அது வந்து பயன்படுது. இந்த DDT இருந்தது ட்ரைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தீன். சரிங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, ஓகே சார். இது மேட்சும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்கலாம். ஃப்ளமிங். சரிங்களா? ஃப்ளமிங் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின் என்ற ஒரு உயிர் எதிர்ப்பொருளை கண்டுபிடிச்சார். சரிங்களா? மருந்துகளின் ராணி என்று அழைக்கக்கூடியது இந்த பெனிசிலின் தான் சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்ச யாரு? ஃப்ளமிங். ஜான் டால்டன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் நவீன அணு கோட்பாட்டை பத்தி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அணு என்பது மிகவும் சிறியது, அதை பிரிக்க முடியாது, பிளக்க முடியாதுன்னு சொன்னது யாருன்னா இந்த ஜான் டால்டன் தான் சொன்னார். சரி, ஓகே சார். அடுத்து பாருங்க, பிராங்க்லின் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா அவராக கண்டுபிடிச்சுவாரு அப்படின்னு பார்த்தா இடிதாங்கி கண்டுபிடிச்சு யாரு? பிராங்க்லின் தான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்த क्वेश्चन போவோமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ரெயின் வாட்டர் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த டேஷ் ஆஃப் த சாயில். மழைநீர் மண்ணின் டேஷை அதிகரிக்க உதவுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் வந்து மழைநீர் பெய்ஞ்சிச்சுன்னா அப்படின்னா நம்ம நைட்ரஜன் சத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கம் அதிகப்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. வளிமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்ட் வந்து நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 78% இருக்கு. ஆனா அந்த 78% வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம மழை நீரானது இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுடன் கலந்து நம்ம பூமியில வந்து அடையுது. சரிங்களா? அப்போ மழைநீர் உள்ள போதா, நிலத்தடி நீரா உள்ள போகுது. அப்போ அதன் மூலமா தான் மண்ணில் வந்து நைட்ரஜனுடைய சக்தி என்பது அதிகமாகிறது. சரிங்களா? அப்போ மழைநீர் வந்து மண்ணின் டேஸ் அதிகரிக்க உதவுனது இந்த நைட்ரஜன் உள்ளடக்கம் நம்ம மறக்கூடாது. சரிங்களா? அந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் வேணா. இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க நைட்ரஜன் உள்ளடக்கம் என்பது அதுக்கான ஆன்சர். சரி, ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போகுமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. LPG என்பது மிகவும் எரியக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயு. இது டேஷ் கலவைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய LPGல என்ன கேஸ்லாம் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்க. பியூட்டேன், புரோபேன், மீத்தேன், புரோபேன், ஈத்தேன், மீத்தேன் கொடுத்துருக்காங்க, புரோபேன், ஈத்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா? பியூட்டேன் அண்ட் புரோபேன். சரிங்களா? இதோட மிக்சர் ரேஷியோ வந்து எக்ஸாம்ல நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த பியூட்டேன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50%. புரோபேன் வந்து பாத்தீங்கன்னா 48% இருக்கும். இன்னும் ஒரு 2% வந்து பாத்தீங்கன்னா பென்டேன் கூட இருக்கும். பென்டேன். சரிங்களா? அப்போ LPGல என்ன மிக்ஸ் ஆயிருக்கு ஏன்னா இது பியூட்டேன் மற்றும் புரோபேன் தான் அதுக்கு ஆன்சர். நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. கசிவை கண்டறிய LPGயில் சேர்க்கப்பட்ட பின்வரும் வேதிப்பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரீசனா நடந்த எஸ்ஐல இந்த क्वेश्चन கேட்டாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மெர்காப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் என்னது? மெர்காப்டன். சரிங்களா? மெர்காப்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன வந்து பாத்தீங்கன்னா மனம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அழுகிய முட்டை வாசனை தான் வரும் இதுலயும். சரிங்களா? மெர்காப்டன் தான் அதுக்கான ஆன்சர். வாசனை, அழுகிய முட்டை கொண்ட மனம். சரிங்களா? இந்த வாசனை வந்து தான் என்ன பண்ணுவோம், நம்ம கேஸ் லீக் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்மெல் வந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே சார். அப்போ கசிவை கண்டறிய LPG சேர்க்கப்பட பின்வரும் வேதிப்பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா மெர்காப்டன் என்றதை நம்ம மறக்க கூடாது. சரிங்களா? நம்ம அடுத்த क्वेश्चन போவோமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 1867 இந்தியாவின் முதல் எண்ணெய் கிணறு எந்த மாநிலத்தில் தோண்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் எல்லாம் பாருங்களேன். அசாம், ஒரிஷா, ராஜஸ்தான், சிக்கிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆன்சர் அசாம். அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா டிக் பாய்
என்ற இடத்துல என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு எண்ணெய் கிணறானது தோற்றப்பட்டது. சரிங்களா? சரி, ஓகே. ஆப்ஷன்ல பாருங்க ஒரிஷா, சிக்கிம்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ராஜஸ்தான்ல வரும்போது நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து பார்மர் என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுக்காக இந்த விஷயம் கேட்டிருக்காங்க. ஆனா இந்தியாவில் முதலில் எண்ணெய் கிணறு என்பது எந்த மாநிலத்தில் தோன்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கக்கூடிய இடத்துல, அசாம்ல திக்பாய் என்றதை நம்ம மறக்கூடாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. இது எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் பாருங்க, கிரேக்கம், லத்தீன், அரபு, ஸ்பானிஷ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன்லாம் நம்ம குழப்பம் வரும். ஆனா பெட்ரோலியம் என்பது லத்தீன் வேர்ட்ல இருந்து தான் எடுத்தாங்க. சரிங்களா? அப்ப பெட்ரோலியம் அப்படின்றதுல பெட்ரோலியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோ அப்படின்னா மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறை. லத்தீன் வேர்ட்ல அதுக்கான மீனிங் என்னது? பாறை, ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓலியம் என்றது என்னது? ஓலியம் என்றால் எண்ணெய், எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னா லத்தீன் என்ற மொழியிலிருந்து தான் வந்தது. அப்போ பெட்ரோ என்றால் பாறை, லியம் என்றால் ஒலியம் என்றால் என்னது? எண்ணெய் என்பதுதான் இதற்கான பொருள். அடுத்து போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறான ஜோடியை கண்டறிய கொடுத்துருக்காங்க. மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. இதுல எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்பன்ல வந்து பாத்தீங்கன்னா அல்கேன்கள் படிச்சிருப்பீங்க. அல்கேனுடைய பொதுவான வாய்ப்பாடு என்பது CnH2n+2. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மீத்தேன் அப்படின்னா ஒரு கார்பன் இருக்கு. சரிங்களா? ஒரு கார்பன் அந்த இதுல போடுங்க. அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா Nக்கு வந்து என்ன பண்ணும்? 1ன்னு போடுங்க. அப்போ C1H2, இங்க பாத்தீங்கன்னா ஒரு Nக்கு 1+2. அப்போ CH2+2 4. CH4 என்பது என்னது? மீத்தேன். அப்போ ஈத்தேன்னா 2 போட்டானா வரும். N = 2ன்னு போட்டீங்கன்னா C2H6 வரும். சரிங்களா? அடுத்து புரோபேன் போடுங்க. புரோபேன் 3 போட்டீங்கன்னா C3H8 வரும். சரிங்களா? அடுத்து N = 4 போடுங்களா. 4 போட்டீங்கன்னா அது பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலால போடுங்க. N = 4 போட்டனா ஒரு வரலாம் C4H2+2. சரிங்களா? அப்ப போட்டீங்கன்னா C4H8+2. அப்போ C4H10. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பியூட்டோனுக்கு ஆன்சர் என்ன வரணும்? C4H10. இதுதான் ஆன்சரா வரணும். அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பியூட்டேன்ன்றது தான் தப்பு. ஆன்சர் D ன்றதா அதுக்கான தப்பான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ அல்கேனுடைய பொதுவான வாய்ப்பாடு தெரிஞ்சுனா நம்ம இதை ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, உரங்கள் தயாரிக்க பயன்படும் முக்கியமான ரசாயனம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே உருதல் நம்ம முக்கியமே பார்த்தோம். ரசாயனம் உரம் அப்படின்னாவே என்ன சொன்னேன்? NPKன்றது மறக்கூடாது. சரிங்களா? இதுல வந்து பாருங்க ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணி போடலாம். கார்பன், ஹைட்ரஜன், சல்பர், NPK தான் முக்கியமான உரம். அப்போ அமோனியாவுடைய மூலக்கூறு வாய்ப்பானது NH3. இல்ல கண்டிப்பா இருக்கு, நைட்ரஜன்ன்றது இருக்கு. சரிங்களா? அப்போ அமோனியான்றது அதுக்கான ஆன்சர். இல்ல ஹைட்ரஜனும் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அமோனியம் வந்து நைட்ரஜனை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அது வேற கெமிக்கல் இதுவா யூஸ் பண்ணி மாத்தி, வேற கெமிக்கல் இதுவா மாத்தி அமோனியம் சல்பேட், அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு மாத்தி தான் என்ன பண்ண முடியும்? நம்ம ரசாயனத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ உரங்கள் தயாரிக்க முக்கியமான ரசாயனம் எதுனா அமோனியா. சரிங்களா? அப்போ நைட்ரஜனை வந்து அமோனியா மாத்தி நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோமா? பின்வருவற்றுள் எது பஞ்சகவ்யாவின் மூலப்பொருள் அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ பஞ்சகவ்யா என்பது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். பசுவின் சாணம், அமோனியா, சி வந்து பசு நெய்ன்னு கொடுத்துருவோம், பசு தயிர்னு கொடுத்துருவாங்க. டிஃபரெண்டா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பண்ணி அமோனியான்னு நம்ம போட்டுடலாம். பட் இதெல்லாம் இந்த பஞ்சகவ்யால என்னென்ன விஷயம் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுவோட சாணம், பசுவோட நெய், தயிர். என்ன மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமியத்தை மிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பால். சரிங்களா? அப்போ பஞ்சகவ்யா என்பது பசுவின் சாணம், பசுவின் நெய், பசு தயிர், பசுவோட கோமியம், பசுவோட பால். இது 5 சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பஞ்சகவ்யாவை ரெடி பண்ணி இது என்ன பண்ணா பூச்சிக்கொல்லியாக கூட பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம பயிர்கள் நல்லா வளர்ச்சி அடையது கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், தாவர பயிர்களின் பூச்சிகள் மற்றும் சிறு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பார்க்கும்போது தெரியுது. உயிர் பூச்சிக்கொல்லியே கொடுத்துருக்காங்க, பி உயிர் உரங்கள் கொடுத்துருக்காங்க, மண்புழுக்கள், வேப்ப இலைகள்லாம் கொடுத்துருக்காங்க.
இது ஆக்ஷன் பார்த்தா வேணா போடலாம். பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் அழிக்கணும் அப்படின்னா அது உயிர் பூச்சிக்கொல்லியை தான் பயன்படும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. மண்புழு பத்தி சொல்லலாம். மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ண, அந்த மண்புழு உரம் கேள்விப்பட்டிருப்பேன். 45 நாள் ஆகும் மண்புழு உரம் ரெடி பண்ண. 45 நாட்கள் தேவைப்படும் மண்புழு உரம். சரி, இது என்ன உறக்கம் கேட்கலாம் எக்ஸாம்ல. மண்புழு என்பது என்ன உறக்கம்? கோடைக்கால உறக்கம். கோடைக்கால உறக்கம். சரிங்களா? இந்த வேப்ப இலைன்னு கொடுக்குறாங்க. சரி, அந்த வேப்ப இலை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? சில வேப்ப இலை என்பது குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்க கூட பயன்படுத்த முடியும் வேப்ப இலைகளை. அது மட்டும் இல்லாம வேப்ப இலையினுடைய அதுக்கடுத்து வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூ வந்து பார்த்தீங்கன்னா பித்தத்தை வந்து போக்குமா. சில வேப்பம்பூ என்பது பித்தத்தை போக்கும். அப்போ வேப்ப இலை என்பது எவ்வளவு முக்கியம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ தாவர பயிர்களின் பூச்சிகள் மற்றும் சிறு பூச்சிகளை கட்டுப்படுத்த உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகள் என்பது நம்ம மறக்கூடாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாழ்வினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் பாருங்களா. ஷேல் வாழு, கோப்பர் வாழு, நீர் வாழு, ஆக்சிஜன் வாழு. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேல் வாழுன்றது ஆன்சர். வண்டல் பாறையினுடைய அடுக்கும் துளைகள் அதான் இருக்கும். சரிங்களா? இந்த கோப்பர் வாழ்வு என்றது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணம், மாட்டோட சாணம். மாட்டினுடைய சாணத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கோப்பர் வாயு இது பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH4 மீத்தேன் இருக்கும். மீத்தேன் இருக்கும். சரிங்களா? உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கால்நடைகளை கொண்ட நாடு எதுனா நம்மளுடைய இந்தியா தான். சரிங்களா? அப்போ நம்ம CH4 வந்து நம்ம நிறைய ரெடி பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு இயற்கை வாயு. அதனால சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது ஏற்படாம நம்ம தடுக்க முடியும். ஓகே. அடுத்து பாருங்க, நீர் வாயு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்சிஜன் வாயு கொடுத்துருக்காங்க. இந்த நீர் வாயு என்பது என்னன்னா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் S2 ஹைட்ரஜன் சேர்ந்த ஒரு கலவை. சரிங்களா? இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தனால் தயாரிக்க. மெத்தனால். அது மட்டும் இல்லாம எளிய ஹைட்ரோ கார்பனை தயாரிக்க. எளிய ஹைட்ரோ கார்பன்களை தயாரிக்க. ஹைட்ரோ கார்பன் தயாரிக்க போனது பார்த்தீங்கன்னா இந்த நீர் வாயு என்பது பயன்படும். சரிங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. ஆக்சிஜன் வாயு. சரிங்களா? ஆக்சிஜன் என்பது எதுக்கு யூஸ் ஆகும்? ஆக்சிஜன் இருந்தாதான் எரிதல் என்ற விஷயமே நடக்கும். ஓகேங்களா? அப்போ எரிதலுக்கு துணை புரியும். எரிதல். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிஜன் வாயுவும் ஹைட்ரஜனும் கலந்த கலவை ராக்கெட்ல வந்து எரிபொருளாக கூட பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போகுமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எண்ணெய், இயற்கை வாழ்வு, நிலக்கரி முதலியன டேஸ் உதாரணமாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்களேன். புவி வெப்ப சக்தி, உயிர் எரிபொருள், படிம எரிபொருள், புதுப்பிக்க வல்ல சக்தியா. சரியா? புதுப்பிக்க வல்ல சக்திலாம் அது கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாருங்க. இது வந்து ஆன்சர் வந்து பாருங்க சி, படிம எரிபொருள். ஏன்னா எண்ணெய், இயற்கை வாழ், நிலக்கரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் பூமியில படிஞ்சு அப்புறமா தான் நம்ம என்ன கிடைக்கும்? எண்ணெய், இயற்கை எரிவாயு, நிலக்கரி எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு படிம எரிபொருள். பூமியில வந்து படிந்துதான் இதெல்லாம் இருக்கு. அதனால படிம எரிபொருள் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. கரித்தாரிலிருந்து கிடைக்கும் எந்த பொருள் அந்து பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பதற்கு பயன்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்களா. பென்சின், அனிலின், நாப்தலின், டொலியின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நாப்தலின். சரிங்களா? அந்த நாப்தலின் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நாப்தலின் சீன்றதா அதுக்கான ஆன்சர். நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாப்தலின் பால்ஸ் சொல்லி இது எங்க யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கழிப்பறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் போக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அது உள்ள போட்டு வைப்பாங்க பால்ஸ் மாதிரி. சரிங்களா? ஒயிட் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம துணியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரோல அம்மாலாம் துணி அடிக்க வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர்ல வந்து ரசக்கற்பூரம் சொல்லுவாங்க. அந்த ரசக்கற்பூரத்தை போட்டு வைப்பாங்க. அது வாசனைக்காக மட்டும் இல்ல, இந்த அந்து பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த நாப்தலினை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது கேட்கலாம். C10H8. சரிங்களா? கொஞ்சம் மறக்கூடாது. சரி, ஓகே சார். அடுத்து இந்த பென்சின் கொடுத்துருக்காங்க. பென்சின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6. சரிங்களா? இந்த பென்சின் என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிமலை வெடிப்பு மற்றும் காட்டு தீ அப்போ கூட வந்து பார்த்தா அந்த பென்சின்ங்கிற வாயு உருவாகும். இது கொஞ்சம் டேஞ்சர் தான். சரிங்களா? இது புற்றுநோயை கூட ஏற்படுத்துமா. எரிமலை வெடிப்பு, காட்டு தீ போன்ற சம்பவங்களின் போது இயற்கையாகவே வந்து உருவாகக்கூடிய வாய் தான் இது. இந்த பென்சின்றது மறக்கக்கூடாது. இது புற்றுநோயை கூட ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து அனிலின். அனிலின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அதுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு C6H5NH2. சரிங்களா? மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? C6H5
NH2 அப்படி கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அணிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழுகிய மீன் மனம். எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம், அணிலுடைய மனம் என்னன்னு கேட்டது அழுகிய மீன் மனம் கொண்டது. ஓகேங்களா? அப்போ அந்த பூச்சிகளை மற்ற பிற பூச்சி ஒழிப்பதற்கு நாப்பு என்றது பயன்படுத்தி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. which among the following is are wrong about the fertilizer? உரங்களை பத்தி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களா, ஃபர்ஸ்ட் கூற்று உரங்கள் நீரில் கரையாது இருத்தல் வேண்டும். யூரியா நீர்ல வந்து கரையாம என்ன ஆகும்? அப்போ உரங்கள் என்பது நீர்ல கரையணும், கம்பல்சரி கரையணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ரெண்டாவது பாருங்களா, உரங்கள் 10 முதல் 13 pH பராமரித்தல் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா உரங்களுடைய pH மதிப்பு என்பது 3.6 இருந்து அதனுடைய pH வேல்யூ அதுல இருந்து 7.2 அந்த pH வேல்யூக்குள்ளதான் இது இருக்கணும். சரிங்களா? அப்போ pH உடைய வேல்யூவும் தப்பா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, உரங்கள் தாவரங்களுக்கு நச்சுகளாக இருத்தல் கூடாது. கரெக்டா? அது என்னதான் பாத்தீங்கன்னா உற்பத்தியை வந்து பெருகினா கூட பயிர்களுடைய இது வந்து சேதம் என்பது இருக்கக்கூடாது, நச்சுகளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டான விஷயம். அப்போ தவறானதானே கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு இல்லை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாவரங்களில் சரியான வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய கூறுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்களேன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னது? இவை அனைத்தும் ஆன்சர் NPK உரம் என்பது முதன்மையான உரம் என்று நம்ம நிறைய பார்த்தோம். அப்போ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருந்தால் அது முதன்மையான உரம், பயிர்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, DDT என்பது என்னன்னு கேட்கிறாங்க, அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதுக்கான ஆன்சர் என்னது? ஏதாவது ஆன்சர். சரி, ஒரு சிறந்த ஒரு பூச்சிக்கொல்லி. பூச்சிக்கொல்லியா பயன்படுது. இது மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இந்த பூச்சிக்கொல்லிக்கு வேற என்னென்ன சில இதுலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன வேற பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா BHC அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல, ரொம்ப முக்கியமானது. BHC என்பது பென்சின் எக்ஸோ குளோரைடு என்பது முக்கியமா கேட்க வேண்டிய விஷயம் ஒரு பூச்சிக்கொல்லியில. அது மட்டும் இல்லாம ஒரு பூச்சிக்கொல்லி என்ன கேட்பாங்கன்னா ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. சரி, ஓகேங்களா? அப்போ DDT என்னது? டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ல திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெட்ரோலியத்தில் இருந்து வெவ்வேறு கூறுகளை பிரிக்கும் செயல்முறை என்ன என்று அழைக்கப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும், சுத்தகரிப்பா வடிகட்டுதலான ஒரு குழப்பம் வரும். சரிங்களா? ஆனா பெட்ரோலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா பின்னக்காட்சி வடித்தல் முறை. பின்னக்காட்சி வடித்தல் முறை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் சுத்திகரிப்பு முறைன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. சரி, ஆப்ஷன்ல என்ன இருக்கு? சுத்திகரிப்புன்னு இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்னது? சி தான் நம்ம போடணும். இந்த வடித்தல் என்ற ஆப்ஷன் நம்ம போகக்கூடாது. பின்னக்காட்சி வடித்தல் செய்யும். வடித்தல் வேற, வடிகட்டுதல் வேற. சரிங்களா? அதனால கொஞ்சம் ஆப்ஷன் கொஞ்சம் தெளிவா பார்த்து இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன்கள் என்ன நோக்கத்திற்காக பயன்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உணவு வண்ணங்கள் மற்றும் பதப்படுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து பூச்சிக்கொல்லியா தான் இது வந்து பயன்படுது. அப்போ குளோரின் கண்டென்ட் இருந்தாவே என்ன பண்ணும்? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தம் செய்யறதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்போ பூச்சிகள் அடிக்கிறதுக்காக அது வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ குளோரின் அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு போட்டுடலாம். ஆப்ஷன்ல பூச்சிக்கொல்லிகள் கொடுத்து போட்டுலாம். சரி, இந்த உணவு வண்ணங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? உணவு வண்ணங்கள் என்பது என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை சார், நம்மளுடைய பீட்ரூட் பார்த்துருப்பீங்க. பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நிறமி பேருனா பீட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் நிறமி என்ன சொல்லுவாங்க? பீட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பீட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறமி வந்து ஐஸ்கிரீம்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா கலர் எல்லாம் சேஞ்சஸ் கொடுக்குறதுக்காக நம்ம அந்த நிறமி யூஸ் பண்ணோம். அதான் உணவு வண்ணங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ உணவு வண்ணங்கள் என்னது? எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய நிறமி கலர் கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க எல்லாமே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்கிறதுக்காக அதுல கலர்ஸ் வந்து கலர்ப்பாங்க. சரிங்களா? அதான் உணவு வண்ணங்கள் சொல்லுவாங்க. பதப்படுதல் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பதப்படுதல் வந்து பார்த்தோன்னா நம்ம முதலே உணவு பதப்படுறதுக்கு KCl வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஓகே சார், அடுத்து போடுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜெட் விமானங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெட் விமானங்களில் பயன்படுத்தும் எரிபொருள் எதுனா சி ஆன்சர் மண்ணெண்ணெய். சி ஆன்சர் என்னது?
மண்ணெண்ணெய். சரிங்களா? இப்போ வந்து பெட்ரோல், டீசல், எல்பிஜிலாம் கொடுத்துருக்காங்க சார். எல்பிஜி நம்மளுக்கு தெரியும், திரவ பெட்ரோலிய வாயு. சரிங்களா? இது வந்து நம்ம கேஸ்ல யூஸ் பண்றோம். நான் கலந்துருக்கு சொன்னேன், பியூட்டேன், புரோபேன், பென்டேன் வந்து ஒரு 2% கலந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தா இந்த பெட்ரோல், டீசல். இந்த பெட்ரோல் டீசல்லாம் நமக்கு தெரியும் சார், எங்க யூஸ் பண்றோம், அன்றாட வாகனம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரி, இந்த மண்ணெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய குட்டைகள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசுகளுடைய பெருக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்போ அந்த மண்ணெண்ணெயை தெளிச்சிங்கன்னா ஓரளவுக்கு குட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெயை தெளிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொசுனுடைய பெருக்கம் என்பது கட்டுப்படுத்தப்படும். சரி, அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. டீசல், எல்பிஜிலாம் சொல்லுவாங்க சார். ஒன்றும் இல்லை, பெட்ரோல் தயாரிப்பு அப்படின்னு எடுத்துட்டாவே முதல்ல வந்து நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், கல் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் என்ன சொல்லுவாங்க? கல் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரோலை ஒன்று நீங்கள் ஹீட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய், டீசல், எல்பிஜி, சரிங்களா, பாராபின் மெழுகு இதெல்லாம் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ பெட்ரோல் தயாரிப்பு என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பெட்ரோல் கிடைக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? டீசல், மண்ணெண்ணெய், அப்புறம் எல்பிஜி, பாராபின் மெழுகு, இது மாதிரி எல்லா பட்ட விஷயங்களுமே கிடைக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ பெட்ரோலுக்கு ஒரு பேர் என்னது? கல் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணெண்ணெய் வந்து என்ன பண்ண ஒரு கிருமி நாசினியாக கூட பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஜெட் விமானங்களினுடைய எரிபொருளா என்னது பயன்படுது? மண்ணெண்ணெய் தான் பயன்படுது. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெட்ரோலியத்தை தண்ணீரிலிருந்து பிரிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. பெட்ரோலியத்தை வந்து தண்ணீரிலிருந்து பிரிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த முறை மூலமா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தல், தெளிய வைத்து இருத்தல் மூலமா தான் பண்ணுவாங்க. சரிங்களா? தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டல் நீரிலிருந்து, சரிங்களா, இல்ல வண்டல்ல இருந்து தெளிந்த நீரை பிரித்தல். ஓகேங்களா? தெளிந்த நீரை பிரித்தல் இதான் சொல்லுவாங்கன்னா தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை மூலமா என்ன பண்ணுவாங்க? பெட்ரோலியத்தை தண்ணீர்ல இருந்து பிரிப்பாங்களாம். அப்போ திண்மத்தை நீர்ல இருந்து பிரிப்பாங்க. சரிங்களா? அதான் வந்தலிலிருந்து தெளிந்த நீரை பிரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே சார். அப்போ பெட்ரோலை தண்ணீர்ல இருந்து பிரிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிய வைத்து இருத்தல் தான் அதுக்கான ஆன்சர். சரி, ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 25 வினாக்களுக்கான விடைகளை நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல ப்ரீ டெஸ்ட்ல நடக்கக்கூடிய வினாக்களை பத்தி அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விவரிப்போம். சரிங்களா? சரி, ஓகே சார்.